நாராயண எம்பெருமான சீனிவாச பரந்தாமா உன் மர்மனாகப்பட்ட அர்ஜுனன் தங்களுடைய திருவடி பாதங்களுக்கு வந்தனம் செய்கிறேன் மாமா. பாதத்தை படித்ததால் என்னும் தீரும் சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனா. மாமா இருந்தாலும் இன்றைய அழைத்த விவரம் என்ன மாமா? தென் மதுரையை ஆளக்கூடிய எப்படி தென் மதுரையை ஆளக்கூடிய என்னுடைய மகனாகப்பட்ட அள்ளி மகாராணி என் மகனாகப்பட்ட யாரு குலேந்திரன் பாடசாலை செல்லும் பொழுது சூழ நோயாகப்பட்டது தாக்கி சுருண்டு விழுந்து உயிர் வருவதும் போவதும் போல் இருக்கிறது. ஐயோ அதனால் என்ன செய்வது ஏது செய்வது என்று எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அதனால என்னமோ புத்தி கேட்டவனாட்டது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. பட்டுன்னு போய் பார்க்க வேண்டும் தானே. உண்மைதான். அதை விட்டுட்டு இவர் என்ன ஏன் சொல்லிட்டு இருந்தா நான் என்ன மாமா ஆயன் இல்லை என்றால் அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் இல்லை என்றால் ஆயன் இல்லை. அதனால மாமா அள்ளிய பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. அள்ளி பேர சொன்னாவே அகிலமெல்லாம் நடுங்கும். அதனால நான் தனியா போக முடியாது. அதனால நீயே பின்தொடர்ந்து வா மாமா. என்னால முடியாதப்பா. இங்க பாரு, நீ முன்னே நில், நான் பின்னே நிற்கிறேன். நான் முன்ன நிற்கிறேன். ஏனென்ற ஆயண்டா எதற்குன்னாலும் முன்பதாக நிற்பார். அதனால ஆயன் முன்பதாக நின்று அர்ஜுனன் பின்னாடி நான் நிற்கிறேன். அப்படியா? உண்மைதான். சரி ஆகட்டும். அதனால காலதாமதம் வேண்டாம். உண்மைதான். புறப்படலாம். அதனால தென்மதுரை போலாமா? ஆகட்டும் ஆகட்டும் மாமா.